ஒவ்வொரு தொகுதியிலும் இடமில்லாத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் தரையிலே காரிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வருகிற வழிகளில் எல்லாம் இதுவரையிலே செயல்படாத சென்னை மாநகராட்சி, காவல்துறை இவைகளெல்லாம் இணைந்து கொண்டு வருகிற வழியிலே உள்ள வேக தடைகளை, ஸ்பீட் பிரேக் என்று சொல்லக்கூடிய வேக தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு புதிய சாலைகளை இன்றைக்கு மாநகராட்சி போட்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முன்பு அந்த வேக தடையினால் பயன்பெற்ற மக்கள் இன்று வேகத்தடை இடித்திருக்கிறார்களே, இதை தட்டி கேட்க தேர்தல் கமிஷன் எங்கே போயிருக்கிறது என்று இந்த கூட்டத்தின் சார்பாக நான் தேர்தல் கமிஷனை கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாநகராட்சியும் காவல்துறையும் இணைந்து கொண்டு சென்னையிலே பல அக்கிரமங்கள் செய்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் அன்று வாக்களிப்பதற்காக பூத் ஸ்லிப் என்கிற வாக்காளர்களுக்கு வழங்கக்கூடியவை மாநகராட்சி வழங்குகிறது. அந்த மாநகராட்சி வழங்கக்கூடிய பூத் ஸ்லிப் இருந்தால் வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு போக தேவையில்லை என்று தேர்தல் கமிஷன் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சென்னையில் அதை வழங்குகிறவர்கள் யார் என்றால் மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல வீடுகளுக்கு தராமல் அவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வார்டு அலுவலகத்தில் அந்தந்த பகுதி மாநகராட்சி மன்ற உறுப்பினரிடத்தில் மேயர் மூலமாக இன்றைக்கு செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து தேர்தல் கமிஷனிடத்தில் பல முறை சொல்லியும் இன்னும் சென்னை மாநகர மக்களுக்கு உரிய வகையிலே அந்த பூத் ஸ்லிப் போய் சேரவில்லை. இந்த பூத் ஸ்லிப்பை வைத்துக் கொண்டு வாக்களிக்கலாம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் கமிஷன் எல்லா கெடுபிடிகளையும் சொல்கிறார்கள். நாங்கள் ஒழுங்காக தேர்தல் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். சென்னையிலே உள்ள வார்டிலே உள்ள மக்களுக்கு, நீங்கள் பூத் ஸ்லிப் கிடைக்காத மக்களுக்கு உடனடியாக அந்த ஸ்லிப்பை இதில் மேயர் தலையிடாமல் மாநகராட்சி, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என் அலுவலகத்துக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். காரணம் நான் அங்கே போகக்கூடாதுன்னு. ஆனால் வார்டு உறுப்பினராக இருக்கிற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் வார்டு திறந்திருக்கிறது. அந்த இடத்துல அதிமுக அலுவலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு மேயராக இருக்கிற துரைசாமியும் அவரை ஒட்டி இருக்கிற கவுன்சிலர்களும் திட்டமிட்டு பூத் ஸ்லிப்பை வழங்காமல் மக்களை ஏமாற்றுகிற வேலையிலே இன்றைக்கு இடம் போட்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களாக இருக்கிற நீங்கள், வாக்களிக்கக்கூடியவர்கள், தேர்தலிலே 100% வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேர்தல் கமிஷன் உடனடியாக இதில் தலையிட்டு சென்னை மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கூட காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் அதிமுகவினர் சேலைகளை வழங்குவதும் 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து ஜெயலலிதா போகிற வழியெல்லாம் ஆட்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்களே, இங்கே அப்படியா நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம்? தலைவர் வருகிறார் என்று ஒரு அறிவிப்பு தான் இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற காரணத்தினால் எல்லா பகுதிகளிலும் வீதிகளில் எல்லாம் காலையிலே பணத்தை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா வர பாதைகளில் வந்து நில்லுங்கள் என்று அவர்களை எல்லாம் அழைத்து பணம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதை தட்டி கேட்கக்கூடியது தேர்தல் கமிஷன். ரெண்டாவது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க. வந்திருக்கிற பொதுமக்கள் கிட்ட சொல்ற, அந்த பணம் உங்க பணம் தான். நம்முடைய கழக தோழர்களை நான் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாராவது பணம் தந்தா போன் பண்ணி தேர்தல் அதிகாரிக்கு சொல்றோம், போலீஸ்ல சொல்றோன்றதெல்லாம் அப்புறம், முதல்ல பிடிச்சி வச்சுக்கீங்க, அப்புறமா சொல்லுங்க. போலீஸ்ல பணம் கொடுக்க வர யாரா இருந்தாலும் பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸுக்கு சொல்லுங்க, தேர்தல் கமிஷனுக்கு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவிற்கு ஜெயலலிதாவுக்கு தோல்வி ஜுரம் வந்து விட்டது. 2 மாசத்துக்கு முன்னாடி நான் தான் பிரதமர், இப்ப நாங்க அங்க வகிக்கிற ஆட்சின்றாங்க. நிச்சயமா டெல்லி பக்கம் ஒரு ஆள் கூட போக முடியாது. இவங்க போகக்கூடிய இடம் விரைவில் வரப்போகுது. பெங்களூர் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வரப்போகுது. அதை எவ்வளவு நாள் தள்ளி வைப்ப? அந்த தீர்ப்பு வந்ததுன்னா எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் இன்றைக்கு தலைவர் கலைஞர் இந்த தேர்தல் நடைபெறுகிற தேர்தலில் அவர் வீட்டில் அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சி வழியாக பேசியிருக்கலாம். கலைஞர் தொலைக்காட்சி வழியாகவே உங்களிடத்தில் உரையாடி இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் பேசாமல் கார் வழியாக, வேன் வழியாக தமிழகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காகத்தான். அவர் இனிமேல் பார்க்க வேண்டிய பதவியெல்லாம் கிடையாது. அவர் இனிமேல் பதவியை பார்த்துத்தான்
இனிமே அவர் அவருடைய பெயர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பெயர் 1000 ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர் ஆற்றியிருக்கிற பணிகள் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே தலைவர் கலைஞர் மக்களிடையே பேசுகிறார் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும், எத்தனை முறை வெற்றி பெற வைத்தாலும் அல்லது தோல்வி பெற வைத்தாலும், மக்களுக்கு உழைப்பது ஒன்றுதான் பொது தொண்டு என்று உங்களிடையே கொண்டிருக்கிறாரே, அவருக்கு இன்னும் 10 ஆண்டு காலம் 100 ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும். அந்த 100 ஆண்டு காலமும் அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்க வேண்டும். அந்த நாற்காலியில் அவர் அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால், நடைபெற போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையை வழங்கி மகத்தான வெற்றியை, தென் சென்னை வரலாற்றிலே பெறாத ஒரு வெற்றியை அவருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், தலைவர்களை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அவர் இந்த கூட்டத்துக்கு இன்னும் நாளை மறுபடியும் கூட்டத்துக்களை பேச வேண்டும். 22ஆம் தேதி கடைசி நாள் காலையில வெயில் நேரத்தில், அப்பொழுது கூட வேன் மூலம் சென்னை மக்களை நான் சந்திக்கிறேன் என்று மாலை 6 மணி தேர்தல் பிரச்சாரம் முடிவுரையிலே அவர் பேச இருக்கிற காரணத்தினால் அவருக்கு நேரம் விட்டு வழிவிட்டு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த சிறப்பான கூட்டத்தை, தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்த கலைஞர் நகர் பகுதி கழகத்திற்கும் மற்ற ஏனைய தோழமை கட்சி நிர்வாகத்திற்கும் நம்மோடு அணி சேர்ந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் TKS அவர்கள் இப்போது உங்களிடம் வாக்கு கேட்பார்.